₹50 பே பண்ணணும். எதுவுமே கிடையாது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கிடையாது, ஒன்லி கேஷ். கர்நாடகாவில் மைசூர் அப்படிங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் சிட்டிங்க. அந்த இடத்துல ஒரு பேலஸ் இருக்குது இதுதான் அப்படிங்கிறது என்ட்ரன்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷயம் இடத்துக்கு தான். போகணும். ஸோ செக் பாயிண்ட்டு. ஸோ ஓகே, வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் guys. ஸ்ரீ ஸ்வேதா வராக சுவாமி டெம்பிள் எப்படி இருக்குது சார்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் பேலஸ், அதாவது தெரியுது பாருங்க, அதுதான் பேலஸ். ஜஸ்ட்டு அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து என்ட்ரன்ஸ்லேருந்து லெஃப்ட் ட்ரோன் கேமரா வந்து ப்ராஹிபிட்டட், அது பண்ணக்கூடாது. இதுக்கு வந்து லைக் இந்த இடத்துல எவ்வளோ தூரம் இருக்குது, 45 மினிட்ஸ்னு சொல்லிடுறாங்க சுற்றி வர்றதுக்கு அப்படின்னு. அப்போ நம்ம எப்படி எடுத்து ப்ளாக் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இந்த இடத்துல தான் இதுதான் என்ட்ரன்ஸ் டு பேலஸ். இஸ் த மெயின் ஹோட்டல்ஸ்லாம் இருக்கிறது பார்த்து விட்டாங்களா. இதுக்கு வந்து அடல்ட்டு வந்து ₹100 அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அதிகம்தான் இது. அது செப்பலா? செப்பலை வேற கட்டி வச்சுதான் போகணும். ஓகே, கட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து வர பார்க்குறோம். இங்கே உள்ளார வந்ததுக்கப்புறம் அந்த கேமராஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்க்கு உள்ளார போயிட்டேன். உள்ளார வந்து போயிட்டுருக்கோம் நம்ம. கிருஷ்ணராஜ உடையார் ஒரு வழியாக வந்து பேலஸ் உள்ளார இங்கே தான் பேலஸ் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இது ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வழியாக தான் மேலே ஏறி வந்தோம். இது என்ட்ரன்ஸு. உள்ள பாதுகாக்கப்பட்ட பொக்கிஷன் மாதிரி அதுக்கான அந்த கிரீடம் மாதிரியான அது அந்த பல்லாக்கு இது மாதிரியான ஒரு இதெல்லாம் தனியாக ஒரு கண்ணாடி இதில் வந்து ஷோகேஸில் வச்சுருக்காங்க. சாதாரணமாக என்னால் எடுக்க முடியலைங்க வீடியோஸ். வந்து எல்லா இடத்துலையும் வந்து செக்யூரிட்டி இருக்காங்க, சிசிடிவிலேருந்து எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுனால நான் கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு. இதில் வந்து என்னால் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணவும் முடியல அங்கே இருந்துட்டு. ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க அழகிய பொருட்கள்லாம் அவ்வளோ அழகாக பிரகாசமாக வச்சுருக்கிறத வந்து பார்க்க முடியுது. இங்கே வந்து இந்த பேலஸ் உள்ளார என்ட்ரான ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரகாசமாகவும் அவ்வளோ பெயிண்டிங் ஒவ்வொரு இதுவும் வந்து ரொம்ப நுணுக்கம். அவங்களுடைய இடம் எப்படி இருந்தது, இது இந்த பில்டிங் எப்படி கட்டினது, இது எல்லாமே வந்து ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அப்போ பார்த்ததுலேருந்து எப்படியோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்குது அப்படிங்கிறது அது தெளிவாக தெரியுதுங்க. ஆனால் பாருங்களேன் அந்த இதில் அந்த டோர்லேருந்து அது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பேலஸ் உள்ளார வந்து ஒரு இடத்த கூட மிஸ் பண்ணலைங்க. எல்லா இடமும் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
என்னால் அங்கே வந்து பேச முடியல. பட் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமும் அழகாக எடுத்து காமிச்சிருக்கிறாங்க. இந்த இடத்துல முக்கியமாக சொல்லியே ஆகணும். இந்த அரண்மனை, அதாவது இந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா அம்பா விலாஸ் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குடியிருப்பு மாதிரியான, அதாவது அங்கே உள்ள கவர்மெண்ட் சர்வெண்ட் ஒர்க் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கான குடியிருப்பு கூட இங்கே தான் அமைச்சிருக்கிறாங்க. இந்த பேலஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னாக்கா, சயாஜிராவ் சாலையில் வந்து அக்ரகாரா அப்படிங்கிற இடத்துல தான் இருக்குது, மைசூர். இப்போ மைசூரை சுற்றி அரண்மனையா இல்லை அரண்மனை சுற்றி மைசூரா அப்படிங்கிறது தான் இங்கே. ஏன்னா மொத்தம் வந்து 7 அரண்மனைகள்லாம் இருக்குங்க. இதில் முக்கியமானது என்னென்னா இந்த மைசூர் பேலஸு. இந்த அரண்மனை வந்து 1897 கட்டப்பட்டு 1912 தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. குறிப்பாக அந்த காலத்தில் இந்த மைசூர் ஆண்ட பரம்பரையில் உள்ளவங்களுடைய இதெல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த ஃபவுண்டர் வந்து பார்த்திங்கன்னா வாடியார் பரம்பரை, அவங்கள சேர்ந்த வாடியார்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்க இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட்டு தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கிறது, கர்நாடக அரசு தான் எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது இது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மைசூர் போகும்போது இந்த பேலஸை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. எல்லாருமே வந்து இதை சுற்றி பார்ப்பாங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ்லாம் வராங்க. குறிப்பாக நீங்கள் உள்ளார போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். உள்ளார நிறைய கேலரிஸ் இருக்குது, பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்ட் கிராஃப்ட் சம்மந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அந்த பில்லர், அந்த லைட்டிங், அவ்வளோ விஷயங்கள் வந்து உன்னிப்பாக கவனிக்க முடியும். நீங்கள் அந்த படிச்சிருக்காங்க பாருங்க.
இந்த இடம் வந்ததும் அவ்வளோ மாசாக இருந்ததுங்க அப்படியே பார்க்குறதுக்கு.